girls, welcome back to channel GlamGirlTamil. இன்னைக்கு ஒரு சிம்பிள் எவ்ரிடே மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். காலேஜ் ஆஃபீஸ் போகிற கேர்ள்ஸ்க்கு ஒரு சிம்பிளான மார்னிங் கெட் ரெடி எவ்ரிடே லுக் தான் வித்தவுட் யூஸிங் ஃபவுண்டேஷன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து கிளென்ஸ் பண்ணிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் டாட்டன் கீழேருந்து இந்த லைட் வெயிட்டான மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஒரு மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ. எவ்ரிடே ஒரு மார்னிங் லுக்கு வந்து க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். அதனால் நான் வந்து காமிச்சிருக்கேன். ரொம்ப பேசிக்கான ப்ராடக்ட், ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். காலேஜ் ஆஃபீஸ் போகிறவங்களாம் எதை மறந்தாலும் இதை வந்து மறக்காதீங்க. சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெளியே போகிறதுக்கு ஒரு 25 மினிட்ஸ்க்கு முன்னாடியே சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களோட ஸ்கின் கேர் அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் உங்களோட ஒரு SPF 30, 35, 40, 15 இருக்குது. நான் இங்கே யூஸ் பண்ணுறது வந்து நியூட்ரிஜினாவோட சன்ஸ்க்ரீன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நம்மளோட ஸ்கின் அண்ட் பாடியில் எங்கெல்லாம் வந்து சன் வந்து எக்ஸ்போஷர் இருக்கோ அங்கெல்லாம் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். ஃபேஸ், நெக்கு, அதுக்கப்புறம் நெக் பேக் சைடு, கை கால்களெல்லாம் வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் சன்லேருந்து வரக்கூடிய UVA, UVB ரேஸை வந்து நம்ம ஸ்கின்னை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். அடுத்தது நீங்கள் பிபி க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை செட்டிங் பவுடர் யூஸ் பண்ணுறீங்க, காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறீங்க, எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதை க்ரீமை செட் பண்ணுறதுக்கும் என்னோடய ஃபேஸ்க்கு ஒரு டின் பவுடருக்கு நான் டாஸ்லர் R34 லூஸ் பவுடர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் லூஸ் பவுடர் யூஸ் பண்ணதுனால பியூட்டி பிளெண்டரில் எடுத்து நான் அப்படியே டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காம்பேக்ட் பவுடர் நீங்கள் போடுற பர்சன் டெய்லி இருந்தீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் பான்ஸு டால்கம் பவுடர் போடுறதா கூட அதோட போட்டுக்கலாம். அது போட்டால் உங்களுக்கு ஒயிட் வாஷ் பண்ண மாதிரி இருக்கும் ஃபேஸ். அதனால தான் என்னோடய ஸ்கின்னுக்கு மேட்ச் ஆகக்கூடிய இந்த டிண்ட் பவுடர் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஜஸ்ட் 100 rupees பவுடர் தான். ரொம்ப நாளைக்கு நல்லாவே வரும். அதுக்கு அடுத்தது நீங்கள் ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிட்டு தான் போவீங்கன்னா ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு மார்னிங் 5 நிமிஷத்துலேயே இந்த லுக்கை வந்து குயிக்காக நீங்கள் வந்து ரெடி ஆகி காலேஜ் ஆஃபீஸுக்கும் வந்து ப்ரெசன்டபுளாக நீங்களே உங்களை க்ரூமாக பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிகினர்ஸ் இதுவரையும் நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸை பண்ணி க்ரூமாக ஆகி போகலன்னா இதை மாதிரி நீங்களும் ரெடி ஆகிட்டு போங்க டெய்லியும். எனக்கு ஐப்ரோ கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃபைன்டாக நான் ட்ராப் பண்ணிப்பேன். அதுக்கு இந்த வெட் அண்ட் வைல்ட் ஐப்ரோ பவுடரை யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பென்சில் வச்சுருந்தா கூட ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். ஐப்ரோ பென்சில் நீங்கள் யூஸ் பண்ணுறதா ப்ரௌன் கலர் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஐப்ரோ பவுடருக்கும் நான் ப்ரௌன் கலர் ஐப்ரோ பவுடர் யூஸ் பண்ணி ஸ்பூலி வச்சு கோம் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு ஐப்ரோஸ் கொஞ்சம் டிஃபைன்டாக இருக்காதனால இப்படி பண்ணிக்கிட்டேன். என்னோடய ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் NYBலேருந்து ப்ளூ லைனர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து பிளாக் கலர் தான் எவ்ரிடே பேஸில் வைப்பீங்க. நான் இன்றைக்கி எனக்கு ட்ரெஸ்க்கு மேட்சாக இருக்கிற மாதிரி ப்ளூ கலர் வச்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து ஒரு கிளாசிக்கான நார்மல் ரெகுலர் ஐலைனர் தான். நான் விங்ட் மாதிரி எவ்ரிடே லுக்கில் நம்ம வைக்க மாட்டோம். நார்மலான ஒரு லைனே வச்சுட்டேன் நான். எவ்ரிடே, வீக்லி, மந்த்லி பேம்பரிங், நிறைய ஸ்கின் கேர் விளாக்ஸ், அப்புறம் ரிவ்யூ வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது. அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம எல்லோரும் வந்து லைனர் வச்சுட்டு அதிலே வந்து பொட்டும் வச்சுப்போம். அதே ப்ளூ லைனில் வச்சு பொட்டு வச்சுட்டு ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு கிளிப்பை போட்டுட்டு தலை நம்ம எதை மாதிரி கம்ஃபர்டபுளாக இருந்தால் செட் ஆகுமோ அதை மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலில் போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் காமிச்சிருந்தேன் யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் எல்லாமே என்னோடய ஹால் பேக் ஸ்டோரில் லிங்க் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும். அவ்வளோதாங்க. குயிக்காக ஃபவுண்டேஷன் இல்லாமல் சிம்பிளாக நல்லா ப்ரெசன்டபுளாக குர்த்திக்கான ஒரு லுக் வந்து பண்ணியாச்சு. இது வந்து எல்லா ஸ்கின் டைப்பும் தாராளமாக வந்து கண்டிப்பாக செட் ஆகும். நீங்கள் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறதா உங்களோட ஸ்கின் அண்டர்டோனுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. ஃபைனலாக இந்த பாப் எக்ஸோலேருந்து ஏன்னா என்னோடய ஃபேஸ் லுக் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து வச்சுருக்கேன். அதனால் உங்கள் டிண்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் லிப்ஸ்டிக் டார்க்கராகவும் லைட்டராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே மைக்லாம்லேருந்து பாப் எக்ஸ்கோலேருந்து மேட் லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் ப்ளூ கலர் ட்ரெஸ்னால கொஞ்சம் ரெட் அண்ட் மெரூன் மிக்ஸ் ஆன மாதிரி லிப்ஸ்டிக் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேங்க. அவ்வளோதான். லிப்ஸ்டிக் ஆப்ஷனல் தான். உங்கள் லிப்ஸ்டிக் தேவைப்படலாம் நீங்கள் லிப் பாம் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நோ ஃபவுண்டேஷன் மேக்கப் எவ்ரிடே லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். எஸ்பெஷலி ஃபார் ப்ரௌன் ஸ்கின் பீப்புளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிகினர் மேக்கப் லுக் எவ்ரிடே லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.